Dear students, இன்னைக்கு கிளாஸ்ல let us discuss about the subspaces of a metric space. We'll take subspaces of a metric space. சரி, நீங்க குரூப் தியரியில படிச்சிருப்பீங்க. GBA group அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு சப் குரூப் ஒன்று படிச்சிருப்பீங்க. Let us recall. Okay. So G அப்படிங்கிறது it is a group. G, star அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பீங்க. It is a group. அப்புறம் H is subset of G. G is non-empty. ஓகேங்களா? Non-empty set. Is said to be a subgroup of G if என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா I remember that இது வந்து A star B inverse belongs to எங்க இருக்கணும் H இருக்கணும் for every A, B belongs to H. ஏயும் பியிலும் ரெண்டு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா A, B inverse belongs to H. இந்த ஒரு கண்டிஷன் போகும். இதுல இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஹெச்சுக்குள்ள தான் உங்க ஐடென்டிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்புறம் ஃபார் எனி A inverse உள்ள இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ there are so many consequences. That is H with respect to this star itself a group is a group. இதான் இதனுடைய ஐடியா. அதாவது மேலே என்ன ஆப்ரேஷன் வச்சிருக்கோமோ அதே ஆப்ரேஷன்ஸ்ல இங்கேயே இருக்கு. ஸோ திஸ் இஸ் a group. அப்ப இதே மாதிரி மெட்ரிக் ஸ்பேஸ்ல சப்போஸ் let us take let x, d be a metric space. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்குள்ள recall. That is d is a function from எங்க இருந்துங்க x cross x ல இருந்து r போற மாதிரியான function which satisfies the four conditions. ஓகேங்களா? என்ன கண்டிஷன்லாம் satisfy பண்ணும்? d of x, y which is always greater than or equal to 0, and number 2 d of x, y which is equal to 0 if and only if x equal to y, and number 3 d of x, y which is equal to d of y, x, and the triangular inequality d of x, y which is less than or equal to d of x, z plus d of z, y. And note that this condition will all satisfy for every x, y, z வந்து எதுல இருக்கணும் உங்களுடைய capital X ல இருக்கணும். அப்படி இருந்தால் then we say that D is a metric and X is a metric space. Of course முதல்ல X is a non-empty set and D is a function which satisfies this. Okay. Suppose if I am taking let M be a non-empty subset of non-empty subset. நல்ல பாத்துக்கோங்க, நான் இந்த இடத்துல subset தான் சொல்றேன். subset of x உடைய non-empty subset. அப்போ இங்க பாருங்க D வந்து x cross x ல இருந்து r போற மாதிரியான ஃபங்க்ஷன். அப்ப mங்கிறது non-empty subset. Then we know that then we have this m cross m which is always be a subset of x cross x உடைய subset m cross m. Okay. அப்போ restrict the function D எதுக்கு restrict பண்றேன்? இந்த m cross m க்கு restrict பண்றேன். Dங்கிறது x cross x ல இருந்தே போகுது. So if you are taking this is my x cross x ஆக இருந்துன்னா இதுக்குள்ள யார் இருக்கா? m cross m. அப்போ this is a function from m cross m ல இருந்து r போற மாதிரியான ஒரு function we will have. Okay. So this function இதுக்கு நான் இதே d ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். இல்லன்னா நீங்க ரோ அப்படின்னு கூட ஏதாவது பேர் கொடுத்துக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ d னே நான் வச்சுக்கிறேன். So d of x, y such that d of இதுக்கு வந்து நீங்க வேற ஏதாவது பேர் கொடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. Suppose let us call rho is a function from m cross m ல இருந்து r போற மாதிரியான function. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா this row of x, y which is defined to be d of x, y
for every x comma y belongs to m. அதான் முக்கியங்க. இங்க வந்து என்னது dங்கிறது வந்து distance for every x comma y belongs to z. Now rho is a function. இப்படி டிஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா then என்ன நடக்கும் பார்க்கலாமா? ஸோ நான் திருப்பி இங்கே எழுதிக்கிறேன். சரி, இதை மேலே இருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ். இங்கே எக்ஸுங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ எக்ஸ் கமா டி என்னது இட் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ். இதில் டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸில் இருந்து ஆருக்கு போகிற மாதிரியான ஃபங்க்ஷன். அண்ட் நவ் we have taken that let m be a non-empty subset of x. Be non-empty set. இப்போ rho அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். rho is a function from m cross m ல இருந்து r போற மாதிரியான ஃபங்க்ஷன். எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா given by rho of x comma y which is equal to d of x comma y for every x comma y belongs to m அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். Then one can show that then it is easy to show என்னெல்லாம் ப்ரூஃப் பண்ணலாம். நம்பர் 1, rho of x comma y which is always be greater than or equal to 0. ஏன் rho of x comma y ங்கிறது d of x comma y அது greater than or equal to 0. ரெண்டாவது rho of x comma y which is equal to 0 if and only if x equal to y. Okay, and மூணாவது condition rho of x comma y which is equal to rho of y comma x. Okay, and the next is rho of x comma z which is x comma y which is always less than or equal to rho of x comma z plus rho of z comma y. And note that idhula for every x comma y comma z idella idhula irukadum m la irukum. Okay, so that is rho is a metric on idhula m la. That is m comma rho is a metric space. Okay, see note that இந்த ரோங்கிறது யார் அப்படின்னா d தான். இதான் d தான். அப்போ நான் இவனுக்கு தனியா நான் ரோன்னு பேர் கொடுக்க பதிலா I call it to be d itself. Okay, so then that is m comma d is a metric space. கரெக்டா? ஏன்னா ரோங்கிறது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தனியா எடுத்து சொன்னேன். ஆக்சுவலி dங்கிறது இந்த ரோங்கிறது யாரு அப்படின்னா since rho which is equal to dங்கிற ஃபங்க்ஷன் தான் restricted to எங்க m cross m. Okay, so this is a function from m cross m ல இருந்து r போற மாதிரியான ஃபங்க்ஷன். அதனால நான் தனியா ரோன்னு சொல்லாம அதை நான் d னே எடுத்துக்கிறேன். so m comma d is a metric space. அப்புறம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்க குரூப் தியரியில பார்க்கும்போது you are having some conditions that a star b inverse belongs to h ஆக இருந்தா தான் அது குரூப் சப் குரூப்பாக இருக்கும். ஆனா இங்க என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் if m is a non-empty subset ஆக இருக்குன்னா subset of x ஆக இருக்குன்னா then m comma d itself a metric space. அதுதான் that is called to be இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு பேர் வந்து என்னன்னா subspace is called said to be subspace of x னுடைய இதுதான் subspace. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஓபன் செட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க போறேன். சரி, and we'll give an example. So we will take an example. என்ன அப்படின்னா consider R with usual metric and m is equal to I call it with
நேற்று இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் புதுசாக சொல்கிறேன். ஓகே, closed interval 0, 1 is a non-empty set. Then usual metric in the d of x, y, which is equal to modulus of x minus y. Okay, for every x, y belongs to R. So இதான் இதனுடைய மெட்ரிக். அப்போ இங்கே நான் இதே மெட்ரிக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ m with respect to this d is a subspace. Subspace. ஓகேங்க, அதில் தான் பிரச்சனை இல்லை. Note that closed interval 0, 1/2 is open in M1, but not in R. Whole space la இது open கிடையாது, whereas M1 ல இது open. Okay, open in M but not in R. R ல வந்து whole space ல இது open கிடையாது, ஆனா சின்ன space ல இது open. சரி, முதல்ல நான் இது வந்து claim இது மட்டும் எழுதிரட்டுமா? So we'll claim என்னது அப்படின்னா, this closed interval 0, 1/2 is not open in R. R ல இது open இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்ல போறேன். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? ஸோ இந்த இதுல 0, இந்த இதுக்குள்ள யார் இருக்கா? 0ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. படத்தை பாருங்க, இதுதான் இது க்ளோஸ் இன்டர்வல் 0, இது க்ளோஸ் இன்டர்வல் 1. ஓகே, 1 இதுதான் இப்போ உங்களுக்கு m. ஓகே, இதுல ஒரு 1/2. ஸோ I'll have 1/2. அப்போ திஸ் இஸ் அ செட். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற செட்டு. இது கிடையாது, இந்த பாயிண்ட் கிடையாது, இந்த பாயிண்ட் உண்டு, இந்த பாயிண்ட் உண்டுன்னா அப்படி டார்க்கா போடுதான், இல்லைன்னா அப்படி கிடையாது, இந்த வட்ட சர்க்கிள் மாதிரி போடுவேன். ஸோ திஸ் இஸ் மை m. ஓகே, இப்போ இந்த mல 0ங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே, கிளியர்லி 0ங்கிற எலமெண்ட் எதுல இருக்கு? இது நான் இந்த செட்டை ஏன்னு வச்சுக்கிட்டுமா? 0 belongs to A, but ball with the center 0, radius I can take some any R. Okay, 0 சென்டரா வச்சு எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அது யாரா இருப்பான்? This is equal to minus R, plus R. கரெக்டா? 0 சென்டரா வச்சு R ரேடியஸ்ல இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு. Okay, this fellow does not be a subset of a closed interval 0, 1/2. ஓப்பன் செட்னு அர்த்தம், அதுல எந்த புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளி சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும், அந்த வட்டம் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்போ இங்க 0ங்கிற எலமெண்ட்டை இந்த செட்ல இருந்து எடுத்திருக்கேன். 0வை சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்ச, எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த இதுல கொஞ்சம் பீஸ் இருக்கு பாருங்க, அது என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியே வந்துடும். பாருங்க, இந்த இடத்துக்கு பாருங்க, this is the piece which comes out of the உங்க செட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. That implies that A is not open in R. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா இந்த பால் தான். இவன் யாரு அப்படிங்கிறதுக்கு மட்டும் அது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ரைட் இட் ஹியர். திஸ் பால் வித் சென்டர் 0, ரேடியஸ் R யாரு அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் y பிலாங்ஸ் டு R such that distance between y-க்கும் 0க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மியாக இருக்கணும்? R விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த ஸ்பேஸ்ல நான் R ல ஒர்க் பண்ணோம்னா இந்த இடம் y பிலாங்ஸ் டு R னு இருக்கும். ஓகே, சரி, அதனால இந்த செட் இஸ் நாட் ஓப்பன் னு ப்ரூவ் பண்ணிட்டேன். Now let us get into the another claim. Okay, so now we prove that we shall show that A which is equal to closed interval 0, 1/2 is open in எங்க? closed interval 0, 1. இதுல வந்து ஓப்பன் பாருங்க, இது closed interval 0, இது 1. இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற செட் யாரு? இந்த 1/2. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செட் எக்ஸப்ட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்டை தவிர மீதி எல்லா பாயிண்ட்டும் உள்ள இருக்கு. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த பாயிண்ட்டும் உள்ள இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் செட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ஓப்பன் சொன்னா என்ன சொல்லணும்? இதுல ஒரு பாயிண்ட் எடுக்கணும், அந்த பாயிண்டை சுற்றி ஒரு வட்டம் வரைய போறேன், அந்த வட்டம் இதுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ லெட் x belongs to closed interval 0, 1/2. அப்போ இந்த கேஸ் 1 வந்து என்னது? கேஸ் 1 இது வந்து என்னது? x could be equal to 0 ஆக இருக்கலாம். கேஸ் 2 வந்து கேஸ் 2
this x not equal to 0 இருக்கலாம். அப்ப இதுல எடுக்கிற கண்ண மூடிட்டு எடுக்கிற எலிமெண்ட் இது எடுத்துறலாம் இல்லனா இதுக்கு நடுவுல இருக்கே எடுத்துறலாம். சரி இப்ப x 0 வருதுன்னு வெச்சுக்கோங்க. Then you take ball இத சென்டரா வச்சு கால் ரேடியஸ்ல இதுல பாதி கால் தானே அப்ப இது 1/4 1/4 ரேடியஸ்ல 0, 1/4 அப்படிங்கிற ஒரு ரேடியஸ்ல வட்ட வரையறேன். இது யாரு? This is equal to set of all y belongs to இப்போ யாரு அப்படின்னா m. இதுல தான பார்க்க போறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் ஃபுல் ஸ்பேஸ் இது மட்டும் தான். அப்போ closed interval 0, 1 such that distance between அத நான் அப்படி எழுதிப்பா modulus of y minus 0 அப்போ modulus of y which is less than 1/4. Okay, so this is equal to set of all y belongs to closed interval 0, 1 such that இது யாரு minus 1/4 இருக்கும் y which is less than 1/4 க்கு இடையில. அப்ப இது 0, 1ல closed interval 0, 1ல இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அப்போ closed interval 0, 1ல இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது யாரு minus 1/4. அப்போ இந்த இடத்துல இதுலயே இருக்கணும். இந்த செட்ல இருக்கணும். அப்புறம் யாரு அப்ப அதோட இன்டர்செக்ஷன் யாரு இந்த இடம் மட்டும் தான். ஓகே, I'll give it to this. This is the place you will have. Okay, so this is equal to closed interval 0, 1/4. And this will be a subset of closed interval 0, 1/2. Okay, this is equal to a. அப்ப a குள்ளே இருக்கு. அப்ப x 0 வருதுன்னா கால் ரேடியஸ்ல வட்டம் வரைச்சீங்க அப்படின்னா அந்த வட்டம் இந்த பால் இதான் the ball. Okay, this is the ball which is contained in your a. அப்போ முடிஞ்சு போச்சு. சரி இப்ப கேஸ் x வந்து not equal to 0 ஆக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடம். So இது closed interval 1, இது 0, இது 1, இந்த இடத்துல 1/2. அப்போ x எதுல எடுத்துருக்கீங்க? closed interval 0, 1/2, x not equal to 0. அப்போ என்னன்னா இதுவாக இருக்காது. இங்கனக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இதுதான் x. ஓகே, அப்ப x இங்க இருந்ததுன்னா நீங்க மினிமம் இதுக்குள்ள தூரம் இல்ல இதுக்குள்ள தூரம் இதுல எது சிறுசோ அதுல பாதி வச்சு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, so let r which is equal to இல்லனா I'll take rho which is equal to minimum of இந்த தூரம் எவ்வளவு x கரெக்ட்டா x minus 0 அது x. இந்த தூரம் எவ்வளவு 1/2 minus x. so 1/2 minus x. இது ரெண்டுல எது மினிமம்ங்கிறதோ அது வந்து இதுல ரோல வந்து சேர்ந்துரும். ஓகே, அது வந்து ரோல சேர்ந்துரும். இப்போ டேக் r equal to rho by 2 அதுல பாதி. சோ பாருங்க இதுல இந்த படத்துல இது மினிமம். அப்ப இதுல பாதி. இதுதான் நான் எடுத்துக்கிறேன் r ன்னு எடுத்துக்கிட்டேன். this is equal to r. ஓகே, இந்த தூரம் இதுல மினிமம் இந்த இடத்துல இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்டன்ஸ் இது ஒரு டிஸ்டன்ஸ். இதுல மினிமம் யாரு இவே. அதுல பாதி வந்து r equal to this. Then what I can say ball with the center x radius r which is equal to இது rho by 2 இதனா rho by 2ங்கிறது distance. அப்போ x minus rho by 2 x plus rho by 2. so this is equal to x minus rho by 2 comma x plus rho by 2. this fellow even on the ball. Okay, in the ball this fellow will be always be a subset of closed interval 0, 1/2. Okay, hence this implies that this ball here closed interval 0, 1/2 is open in closed interval 0, 1. 0, 1 பொறுத்த வரைக்கும் இந்த செட் ஓபன். ஆனா இதே இது போனதுல என்ன பார்த்திருக்கோம்? r ல இது வந்து is not open in r ல இது ஓபன் இல்ல. ஆனா subspaceல இது ஓபன் ஆக இருக்கு. ஓகே, so this is an idea. சரி, இப்போ this will give another interesting theorem. இந்த தியரத்தை சொல்றதுக்கு முன்னாடி let us recall some basic things. Okay, recall. நேத்தி கிளாஸ்ல we have proved this. என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா x, d be a metric space and d is a subset of x. Then d is open in capital X if and only if
if and only if D can be expressed as a union of open balls. Okay. சரி, இந்த தியரத்தை நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணலாமா? சரி, இது இப்போ எப்படி யூஸ் பண்றோம் பாருங்களேன். இப்போ வில் ஸ்டேட் த தியரம், ப்ரூஃப் வந்து அடுத்தது பார்க்கலாம். தியரம் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, we are having two metric spaces. Okay, so I'll state that let capital X comma D be a metric space, and M subset of X is a subspace. Subspace. Okay. அப்போ நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, படத்தை வரைஞ்சு காட்டியிருக்குமா. ஸோ we are having, this is my M, இதுதான் என்னுடைய M. இது என்னுடைய I call it B, சரி, இது X ஹோல் ஸ்பேஸ் X and this is my M. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, let A subset of A, let A be a subset of M1. M உடைய subset ஆகுது. So this is my A அப்படின்னு சொல்லுமா, this is my A. ஓகே, இப்படி வச்சுக்கிறேன். This is my A. இந்த இடத்துல வேணுக்குனே தான் என்ன பண்ணல, பவுண்டரியே போடல. A subset of M. Then capital A is open in capital M, அதாவது சப்ஸ்பேஸ்ல ஓப்பனாக இருக்கணும்னா, if and only if there is an open set யாரு, U in M, in capital X, Xங்கிற செட்ல, Xங்கிற ஸ்பேஸ்ல ஒரு ஓப்பன் செட் Uன்னு இருக்கணும், such that the fellow A can be expressed as U intersection M. Okay, U intersection M. சரி, பாருங்களேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இது A, இது ஓப்பனாக இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி டாட்டா கொடுக்குறேன். இது ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா, அங்க வேற ஏதோ ஒரு ஓப்பன் செட் இருக்கா. அந்த ஓப்பன் செட் யாருன்னா இப்படி இருக்கான், இங்க பாருங்க, அப்படி. இதுதான் U. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா இந்த டாட் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் U, இதுதான் U. அப்போ யூன்னு ஒரு ஓப்பன் செட் எனக்கு கிடைக்கும், such that யூவையும் எம்மையும் இன்டர்செக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், உங்களுடைய A கிடைச்சிரும். இதுதான் இந்த தியரம். ஸ்டேட்மெண்ட் நல்லா புரியுதா பார்த்துக்கோங்க. A is open in M அப்படின்னு இருக்கணும்னா, then there is a open set, Xல ஒரு ஓப்பன் செட் இருக்கணும், U அப்படின்னு ஒரு ஓப்பன் செட் இருக்கணும், அது கூட M இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் an ஐடியா. இந்த தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரி, ஏதாவது ஒன்னா அஸ்யூம் பண்ணிட்டு வில் ப்ரூவ். அதுக்கு முன்னாடி வில் யூஸ் சம் நோட்டேஷன். ஓகே, நோட்டேஷன். Xல உள்ள பால் ஃபுல்லா, Xல we write ball with center X, radius R. This is equal to set of all X belongs to capital X, sorry, Y belongs to capital X. This is all Y belongs to capital X, such that distance between Y comma X which is less than R. இது ஒரு நோட்டேஷன். ஓகேங்களா, பால்னுடைய நோட்டேஷன். இதே இது இன் M, Mலையும் இதே தானே இருக்கும். அப்போ அது எப்படி, அப்போ அங்க எப்படி எழுதுவீங்க, பால் வித் சென்டர் X ரேடியஸ் Rங்கிறது யாரு, this is equal to set of all Y belongs to M such that distance between Y comma X which is strictly less than R. இது நமக்கு தெரியும். ஆனா இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா வேறுபடுத்தி காட்ட போறேன். We need to distinguish these two elements. அப்போ இதை I call it to be S subspace இல்ல Mன்னு வச்சுக்கிட்டுமா, Mன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இங்க ஃபுல்லா ஓப்பன் பால் ஃபுல்லா எப்படி குறிக்க போறேன், பால் வித் ரெஸ்பெக்ட் டு M. இது பால் Bன்னு போட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு X ஹோல் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, so these are the two important things. Check and note that
note that ball with the center m radius x comma r which is equal to ball with the center x radius r intersection with m. கரெக்டா? இது கூட m intersect பண்ணிட்டோம்னா இந்த இது கிடைச்சிருமா? Are you satisfied with this? இல்லனா இத நான் வந்து திருப்பி சொல்லணும். இது என்ன அப்படிங்கறத நான் திருப்பி சொல்லணும். equal to இது ரெண்டும் இங்க ஒரு எலிமெண்ட் எடுத்து அது இங்க இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் இங்க ஒரு எலிமெண்ட் எடுத்து அது இங்க இதுல இருக்குன்னு சொல்லணும். Is it okay? Shall I continue this? இல்லனா you can make you do it, this is a homework. Okay, homework. ரொம்ப சிம்பிள். இப்போ இதுல ஒரு z-ங்கற ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. z அப்படின ஒரு எலிமெண்ட். இது எதில எடுக்கறீங்க? ball with center m center x radius r. ball in m அப்படினா என்ன அர்த்தம்? distance between z, x which is less than r. அடுத்தது z belongs to m னு கிடைக்கும். z belongs to m. அப்ப இதில இருந்து என்ன தெரியுது அப்படினா this z belongs to ball with the center x radius r ல இருக்கு and z belongs to m. அப்போ z belongs to ball with the center x radius r intersection with m. So therefore this set is a subset of this. அப்போ converse நீங்க இந்த மாதிரி proof பண்ணிக்கலாம். Okay, and that is not much interesting. இது நீங்களே ஈஸியா proof பண்ணலாம். Okay, now let us prove the theorem. So proof of the theorem. Proof எப்படி எடுத்துக்க போற அப்படினா we need to go for ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணனும்? a subset of m is open if and only if there is u open in capital X such that capital A which is equal to u intersection m. இதுதான் நான் சொல்ல போறேன். Okay, this is the thing we need to prove. சரி, இது எப்படி ப்ரூஃப் பண்றேன் அப்படிங்கறத பார்ப்போம். Okay, let us prove this theorem. அப்ப இதுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு ஒன்னு ப்ரூஃப் பண்ணுமா? So let us take a subset of m is open. இத எடுத்துக்கிறேன். So ஒரு வே. So இதுல இருந்து இத ப்ரூஃப் பண்ணலாம். Assume that a subset of m is open. அப்போ a subset of m is open ஆக இருந்தால் then நமக்கு இன்னொரு தியரம் முடிச்சிருக்கோம். என்ன தியரம் அப்படினா if d is open theorem what you call. Okay, that is x is a metric space and d subset of x. Then d is open if and only if d can be expressed as union of all ball with the center x radius r suffix x where x belongs to d. இப்படி எழுத முடியும். It can be expressed as the union of all open balls அப்படினு படிச்சுக்கோ. d is open if and only if d can be expressed as the union of all open balls. அப்போ நான் இங்க capital A subset of m இது open in m ஒண்ணுங்களா? open in m is open in m. அதான் ரொம்ப முக்கியம். open in m. Okay, then என்ன எழுதிக்கலாம்? Then capital A can be expressed as union of all x belongs to capital A, that is ball with the center x radius r suffix x. இப்படி எழுதலாம். ஆனா இது எங்க உள்ள பால்? m உள்ள உள்ள பால். அப்ப இப்படி தான் இருக்க முடியும். கரெக்ட்டா? A can be expressed in this manner. இப்படி தான் எழுத முடியும். இதான் இந்த தியரம். இந்த தியரம் உங்களுக்கு நேத்தி last classல we have uploaded. Okay, so d is open if and only if d can be expressed as a union of all open balls. So நான் அதை இங்க எப்படி எழுதிருக்கேன். அப்ப இப்போ இத கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? So this is equal to union of all x belongs to a such that ball with the center x radius r suffix x intersection with m. Okay, so இது யாரு அப்படினா so this is equal to
The m common irukka, so we can take this is union of all x belongs to capital A, ball with the center x comma radius r suffix x, intersection with m. And note that idella open set, every ball is a open set. அப்போ arbitrary union of open set is open, so they take this is equal to u அப்படினு எடுத்துக்கலாம். அப்போ that is take capital U which is equal to union of all x belongs to A, ball with the center x, radius r suffix x. இதெல்லாம் என்னது open set in எங்க capital X ல. அப்போ this implies that capital U is open in capital X, கரெக்டா? whole spaceல இதெல்லாம் படிச்சிருக்கோம் மேல. arbitrary union ஆக இருந்ததுன்னா அது அப்போ இந்த லைன்ல இதே சொல்லிடலாம். இதெல்லாம் open set, union, arbitrary union of open set is open, therefore U is open in X. அப்போ U இதுக்கு பதிலா U ன்னு போட்டுக்கிறேன், intersection with M. அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டுங்க, that is capital A can be expressed as U intersection with M, where capital U is open in எதுல X ல, sorry, U is open in X. Okay, ஒருவே புரிஞ்சிருச்சா? Now we need to prove the converse. Okay, so assume that என்ன proof பண்ண போறேன் அப்படின்னா, A is written in this way, U intersection with M, where capital U is open in capital X. இப்போ என்ன proof பண்ணணும்? To prove A is open in capital M ன்னு proof பண்ணணும். M ல இது open ன்னு proof பண்ண போறேன். அப்ப இத proof பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இதுல ஒரு பாயிண்ட் எடுக்கணும், அந்த பாயிண்டை சுத்தி நான் ஒரு வட்டம் வரையணும், அந்த வட்டம் இந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, let x belongs to capital A. அப்ப A ல இருந்ததுன்னா இதுலயே இருக்குமா? அப்ப that is equal to U intersection with M ல இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இன்டர்செக்ஷன்ல இருந்தா ரெண்டுலயும் இருக்கும், x belongs to U ஆகவும் இருக்கும் and x belongs to M ஆகவும் இருக்கும். ஓகே, U லயே இருக்கு, M லயே இருக்கு. And note that since U is open, since capital U is open, there is r suffix x positive such that ball with the center x, radius r suffix x, which is contained in your U குள்ள இருக்கும், because U is open. அப்போ xங்கிற பாயிண்ட் இருந்ததுன்னா அதை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும், அந்த வட்டம் இதுக்குள்ளே இருக்கணும், U குள்ளே இருக்கும். அதனால எனக்கு rx அப்படின்னு ஒரு ரேடியஸ் கிடைக்கும். இப்போ put another ball with the center M, ஓகேங்களா? ball with center x, radius r suffix x. இது யாரு? This is equal to, இது வந்து யாரு? Set of all y belongs to capital M such that distance between y comma x which is less than r suffix x. Okay, so even எடுத்துக்கறேன், ball with the center x, radius r suffix x. so இது வந்து எங்க உள்ள பால் is open in, எங்க ஓபனா இருக்கும்? M ல ஓபனா இருக்கும். this is open in M. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? okay, so we are having this, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, now what I can say, ball with ball with M, okay, x radius r suffix x, which is equal to ball with the center x, radius r suffix x, intersection with M. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? is it okay? இதான் முதல்ல ப்ரூஃப் பண்ணணும். ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இதுதான் பால் வித் சென்டர் எக்ஸ், இது எந்த ரேடியஸ் கொடுத்து எந்த எக்ஸ் எந்த ரேடியஸ் கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் அந்த ஐடியாவை நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். யூ டேக் திஸ் ஃபெல்லோ and note that this guy is subset of U, this is a subset of U, therefore this is a subset of U intersection with M. correct? B of x comma r suffix x is subset of U. அப்போ intersection with M ரெண்டு பக்கம் எடுத்துக்கிட்டேன், that is a subset of U intersection M. U intersection M ங்கிறது யாரு? A. correct? U intersection M ங்கிறது A. அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். So assume that A is equal to U intersection M. Assume that A is equal to U intersection M. Okay.
அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், let x belongs to a ன்னு எடுத்திருக்கேன். Then there exists r suffix x positive such that இந்த கண்டிஷன்லாம் நடந்து இப்படி கிடைச்சிருச்சு. ball with this center x, radius r suffix x, எங்க உள்ள பால், m உள்ள பால் which is contained in your capital A. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, this implies that capital A is open in M. open in M. புரியுதா? M உள்ள ஓபன் பால் கண்டெயின் பண்ணியிருக்கு. எந்த பாயிண்ட் கொடுத்தாலும், தட் இஸ் எந்த பாயிண்ட் x கொடுத்தாலும், நான் இது இன்னொரு லைன் எழுதிக்கோங்க. since x is arbitrary, that is for every x belongs to capital A, there exists r suffix x positive such that ball with the center x, radius r suffix x, எங்க உள்ள பால், M உள்ள பால், which is a subset of capital A. That implies MA is open in M. Okay. So this is a theorem. ரெண்டு வேயும் நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஒரு வேயும் if பார்ட்டும் கான்வர்ஸ் பார்ட்டும் நான் ப்ரூஃப் பண்ணிருக்கேன். Okay. So let us see some example. இப்போ யூசுவலா r எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? So capital X equal to R with the usual battery. Okay. சரி, இப்போ நான் mங்கிறது வந்து I call it to be, this is closed interval 0,1 union closed interval I call it to be 2,3. அப்போ இது உங்களுக்கு R, இது whole space X equal to R. இப்போ இதுல closed interval 0,1 and union with 2,3, இது மட்டும்தான் உங்களுக்கு உள்ள subspace. உங்களுக்கு கொடுத்திருக்கிற subspace யாரு, this union, இதுல இருந்து union, இதுல இருந்து. Okay, இதுல இருந்து. Then capital A, which is equal to closed interval 0,1. This is a subset of, இது யாரோட subset, M ஓட subset, is open in M. இது M-ல இது ஓப்பன். இந்த ஹோல் ஒரு செட் இருக்கு பாருங்க, இந்த ஹோல் இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு பாருங்க, இந்த ஒரு செட் ஓப்பன் இன் M. ஏன் அப்படின்னா, since capital A can be expressed as ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டுமா, இப்படி எடுத்துக்கிட்டுமா, இந்த இடத்துல. That is, I can write இது 0,1, இது 0, இது 1. அப்போ இதை விட சிறுசா ஒரு நம்பர், எந்த நம்பர்லாம் எடுத்துக்கோங்க, I can call it to be -1/2, இது 1க்கு அப்புறம் 2க்கும் 1க்கும் இடையில, அப்போ 1.5 3/2 இன்டர்செக்ஷன் வித் M. கரெக்டா? தட் இஸ் இந்த செட்டு இன்டர்செக்ஷன் வித் M எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், இது மட்டும் தான் கிடைக்கும். இஸ் இட் ஓகே? Mங்கிறது யாரு, இந்த பீஸ் யூனியன் வித் இந்த பீஸ். இது கூட இந்த செட் எடுக்கிறேன் -1/2, 3/2 அப்படிங்கிறது, அது யாருன்னா இங்க இருக்கான். திஸ் இஸ் -1/2, திஸ் இஸ் 3/2. அப்ப இதுக்கும் இந்த செட்டுக்கும் இன்டர்செக்ட் பண்ணோம்னா எனக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும், ஒன்லி திஸ் செட் இஸ் given. இந்த ஒரு செட் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். அப்போ since -1/2, 3/2 is open in R, Rல இது ஓப்பனாக இருக்கிறதுனால by above theorem என்னது, capital A is open in M. Mல இது ஓப்பன். ஓகே, சரி. you can think it of this. மெயினா இந்த படத்து இந்த தியரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏ இருக்கணும், ஏ ஓப்பனாக இருக்கணும்னா வெளியே ஒரு யூ அப்படின்னு ஒரு ஓப்பன் செட் இருக்கணும், அது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வந்து ஏ ஆகும். இதுதான் மெயினான விஷயம். ஓகே, வேற என்னெல்லாம் ப்ரூஃப் பண்ணலாம் இதுல அப்படின்னா, we'll see some more. Shall we see some example? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். and okay, இது எக்ஸசைஸ்ல கொடுப்போம். எக்ஸசைஸ், let us prove some exercise. Exercises 1 என்னது அப்படின்னா, give an example of a metric space M and a non-empty proper subset M1
okay, of M such that every open set M1 is also open in M. Okay, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா give an example of a metric space capital X and a subspace capital M such that என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா every open set in M is also open in X. whole spaceலயே அது ஓபன் ஆகணும். சின்ன ஸ்பேஸ்லயே ஓபன் ஆகணும், பெரிய ஸ்பேஸ்லயே ஓபன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேத்தி அப்பதான் பார்த்தது இது வந்து this fellow is open in A is open in M தான். A is not open in R. Rல இது வந்து ஓபன் கிடையாது. ஓகேங்களா? இப்படிதான் புரியல க்ளோஸ் இன்டர்வல். ஏன்னா இந்த பாயிண்ட சுத்தி இது க்ளோஸ் இன்டர்வல் 0,1 னா இந்த பாயிண்ட சுத்தி நீங்க எந்த ரேடியஸ் வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டம் அந்த செட்டை விட்டு வெளியே போயிடும். therefore this A is not open in whole space R, but it is open in M. Mல இது ஓபன் ப்ரூஃப் பண்ணிருக்கேன். ஆனா இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா you give an example of a metric space X and a subspace M such that every open set in M is also open in whole space. சொல்லிடலாமா? அது ரொம்ப சிம்பிள். என்னது சொல்யூஷன் வந்து என்னது அப்படின்னா you take X equal to R with usual metric. Okay, usual metric. சரி, இப்போ mங்கிறது வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா I call it to be 0,1 எடுத்துக்கிறேன். open interval 0,1. சரி, இப்போ then A subset of M is open in M ஆக இருக்கணும் அப்படின்னா if and only if M equal to this A is equal to என்னதுலாம் U intersection with M ன்னு கிடைக்கும். U intersection with M for some U open in whole space R. Okay, and note that இதுல ரொம்ப முக்கியமான twist இதுதான். என்னது அப்படின்னா note that M itself open in எதுல ஓபன்? Rல ஓபன் ஆக இருக்கு. ஓகே, அப்போ U open in R, M open in R implies we know that U, M are open in R ஆக இருந்ததுன்னா then U intersection M is open in R. கரெக்ட் தானே? ஏன்னா finite intersection of open set is open. Therefore U intersection M is open. That implies if and only if இது open ன்னு அர்த்தம் A is open. Therefore A is open in R. அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த சப்ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இதை ஓபன் செட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா then every set which is open in M which is also open in R. Okay, so this is the first exercise and we'll go for the second exercise. ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? M1 be a subspace of a metric space M. If A is open, prove that it is open. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் நம்பர் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா given X metric space and M subset of X is a subspace. Okay, suppose let capital A which is a subset of M. நான் இப்போ வேற வழியில வரேன். ஓகே, if capital A is open in X ஆக இருந்தா if capital A is open in X ஆக இருந்தால் then
capital A is open in எதுல M ல. ஓகே, அதாவது என்னன்னா இது பெரிய செட்டு, இது பெரிய செட்டு, இது யாரு x, இது அதனுடைய சின்ன செட்டு, இது அதனுடைய சின்ன செட்டு M. ஓகே, இப்போ எனக்கு ஏங்கிறது ஒரு ஓப்பன் செட் இன் எக்ஸ், எக்ஸ்ல இது ஓப்பனாகவே இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது இப்படி இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே, இதுதான் ஏ. அப்போ ஏ எக்ஸ்லேயே ஓப்பனாக இருக்கு, அப்போ கண்டிப்பாக எம்லேயும் ஓப்பன் தான் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? ப்ரூஃப் எப்படி கொடுக்கலாம்? ப்ரூஃப் சொல்யூஷன். என்ன கொடுத்துருக்காங்க? மற்ற கதையெல்லாம் எழுதிக்குவாங்க. given x is a matrix space, m is a subspace, a is a subset of m ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ given a is open in capital X, capital Xல இது ஓப்பனாக இருக்கு. ஓகே, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a is open in m ன்னு ஆல்சோ ப்ரூஃப் பண்ணணும். m is m ல ஓப்பன் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ let x belongs to a, let x belongs to a, capital A. அப்போ x a ல இருக்கு, a வந்து open in x னா then there exists some rx positive such that நல்லா பார்த்துக்கோங்க, எங்க பால் x உள்ள பால், அப்போ x, radius r which is contained in your a, ஓகே, புரியுதா புரியல? because it is open in x ஆக இருக்கிறதுனால ball with center x, radius r which is contained in your r suffix x which is contained in a. இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறேன்? டேக் இன்டர்செக்ஷன் வித் m. அப்போ என்ன கிடைக்கும்? ball with center x, radius r suffix x intersection with m which is a subset of a intersection m. கரெக்டா? இது யாரு? ball with center x, radius r suffix x, ஆனா எங்க உள்ளது? m உள்ள உள்ளது. இது யாரு? a is a subset of m, அப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா a கிடைக்கும். கரெக்டா? அப்போ இது பாருங்க, ஒரு லைன்ல பாருங்க, for any x belongs to a there exists rx positive such that this condition will hold. ஓகே, அது தனியா எடுத்து எழுதட்டுமா? எடுத்து எழுதுனா என்ன கிடைக்கும்? that is for every x belongs to a there exists some rx positive such that what I can have, that is ball with the center x, radius r suffix x, எங்க உள்ளது? m உள்ள open bar which is a subset of a. So this implies that capital A is open in m உள்ள open ஆக இருக்கு. ஓகே, and இதுல வேற என்னெல்லாம் இருக்கு? we'll see something. I think okay, fine, no problem. சரி, இன்னும் ஒரே ஒரு தியரம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தையும் போட்டுருமா? பட் I think you can leave it as an exercise. Okay, problem என்னன்னா, let capital M be a subspace of x. xங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், அதுல ஒரு சப்ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, a subset of m is இது எப்படி சொல்லலாம்? மாத்தி சொல்லட்டுமா? if every open set capital A of m is open in capital M, capital X, if and only if m is open in X. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்படிதான் பார்த்தோம் பாருங்களேன். சரி, ரைட், I'll give a refer example. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, இந்த எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, இது ஓப்பனாக இருக்கு, அதான் ஐடியா. ஓகே, m வந்து ஓப்பனாக இருக்கு. ஸோ ரெஃபர் எக்ஸாம்பிள் 1.
இல்லைன்னா கம்பேர் வித் எக்ஸாம்பிள் 1. சரி, அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ல எந்த ஓப்பன் செட் எடுத்தாலும் அந்த ஓப்பன் செட் எக்ஸ்லேயும் ஓப்பன் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா எம் வந்து என்னவா இருக்கணும், ஓப்பன் ஆகாத இருக்கணும். அண்ட் எம் இஸ் ஓப்பன், தட் இம்ப்ளைஸ் திஸ். ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ வில் கோ ஃபார் அ ப்ரூஃப். சரி, இப்போ நான் ஒரு வகை இதை அசியூம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணிட்டு ஒன்று ப்ரூஃப் பண்ண போறேன். ஸோ லெட் அஸ் அசியூம் தட் திஸ் fellow. Assume that every open set A of capital M is open in capital X. Assume that every open set A of M, Mல எந்த ஒரு open set எடுத்தாலும் அது capital whole spaceலயே open ஆக இருக்கு. Okay, சரி, we know that the whole space is இது யாரு, M is open in M. கரெக்டா? Mல ஓப்பன் ஆகாது இருக்கும். The whole space is always be open. இது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இந்த கதையப்படி பார்த்தோம்னா that is capital M is open in M. The whole space நான் x னு வச்சிருப்பேன். ஓகே, x is open in x னு வச்சிருப்பேன். இப்போதைக்கு நான் எனக்கு என்ன சப்ஸ்பேஸ்ல தான் ஒர்க் பண்றேன், M ல தான் ஒர்க் பண்றேன். அப்ப M ல M ஓப்பன். ஓகே, so M is open in M. So by assumption M is open in capital X. முடிஞ்சு போச்சா? அப்ப நான் இதை அசியூம் பண்ணேன் அப்படின்னா இதை ப்ரூஃப் பண்ணிட்டேன். M is open in capital X ப்ரூஃப் பண்ணிட்டேன். So we'll go for a converse part. So conversely assume that M is open in capital X. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்? to prove every open set இது A of M is open in whole spaceல அது ஓப்பன் ஆக இருக்குன்னு சொல்லப்போறேன். ஓகே, சரி, அப்ப நான் என்னதுக்கு போறேன்? let A subset of M is open in எங்க Mல ஓப்பன் ஆக இருக்கு. ஓகே, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to prove A is open in X னு ப்ரூஃப் பண்ண போறேன். சரி, by the theorem A is open in M ஆக இருந்தனா by theorem there is an open set U in M in whole space X such that A can be expressed as U intersection with M. கரெக்டா? அந்த தியரம் ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அந்த தியரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா if A is open in M ஆக இருந்தனா then there is an open set U in X such that A can be expressed as U intersection with M. இப்போ அவங்க பாருங்க, இது open in X, this is open in X, and இதுவும் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? open in X. Okay, this is also open in X. So this implies that finite intersection of open set is open. Therefore U intersection M is open in X. That implies what? This is equal to A is open in X. So that is a okay. I will